வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதான் இன்னைக்கு பேச போற ஷோ. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. How are you? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே தமிழ்லாம் பேசுறீங்க? எந்த ஊர்? கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். சரி, நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். ஜெர்மனி. தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? இப்போ 3 வருஷம் எங்க இருக்கேன். பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இப்போ கட்டிட்டேன். கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. தேங்க்யூ. ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? நிறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரே எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. அவங்க நிறைய திங்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. தென்னையில கலந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? நீங்க தான் இருக்கீங்களே பாருங்க. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. Who proposed actually? யார் ப்ரப்போஸ் பண்ணா? மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. Do you want to marry me? ஓகே. ஐயா நான் தாலி கொண்டு வரல, நான் என்ன பண்ணுவேன்? சோ எவ்வளவு நாள் நீங்க மீட் பண்ணீங்க? 5 வருஷம் ஆச்சுல. ஆனா சொல்றது கூட 5 இயர்ஸ்னு கூட சொல்லாங்க. இந்த பொண்ணு 5 வருஷம்ங்குது. சூப்பர். உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். இவர் பாடி இருக்காரான்னு எனக்கு தெரியல. பாடுங்க. பாடுங்க. பாடும், பாடி தொலையும். ஜெர்மனியன் செந்தேன் மலரே. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீ. என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அந்த தமிழ் அழகா பேசுறது. நன்றி நன்றி நன்றி. கேள்வி ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? இவங்கள்ட்ட கொடுங்க. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். ஐ டோன்ட் கேர். எந்த ஊர் மருமக? எந்த கேரளா சார், சாலக்குடிக்கு பக்கம் ஊரு. இந்த ஸ்டேட் கேரளா. கேரளாக்கு போனா பசங்க ஏதோ பண்ணிடுவாங்க, பசங்க உங்களை பையனை ஏதோ பண்ணிடுவாங்க, அப்புறம் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க சார். ஆனா எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யா கூட்டி அந்த காட்டினாரா மருமகளை கல்யாணத்துக்கு முன்னால இதான் பொண்ணு அப்படின்னு? என் பையன் சொல்லல. இல்ல நான் கோயில்ல இருந்து அப்ப எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா சத்தம் போட்டு விட்டுட்டேன். இந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே போன் பண்ணாங்களா? ஆமா, எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. அவர் சொல்லுவார் பார்த்தனா இந்த பக்கம் எனக்கு அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் கரெக்ட் தான். நான் சொல்லிட்டேன், நீ சொல்றியா எங்க அம்மா கிட்ட, நீ அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன், ஒரு டீல் வச்சுக்கலாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணேன், சரி மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, நம்பிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணலாம். அறிகிட்டவனே பரதேசி போல பேசாரா, குறுக்க பேசாரா. என்ன திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும், நமக்கு காரியம் கம்முனு தானே இருக்கணும். நீ போச்சுக்கோ வா. ஆனா உங்க பையன் ரொம்ப தெரியுங்க. லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். மீதி அவ்வளவு வேலையும் உங்க மருமகள்ட்டே கொடுத்துருக்கான் இல்ல? நாங்க வந்து மும்பையில தான் இருந்தோம். அவன் வந்து காலேஜ்ல படிக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கு. நாங்க பொண்ணு தேட ஆரம்பிச்ச உடனே நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. நீங்க மும்பையிலே தான் இருந்தாலே அப்புறம் என்ன தயக்கம் உங்களுக்கு? நாங்க சொன்னோம் வேண்டாம், நம்மளுடைய கலாச்சாரம் வேற, நம்ம ஊர்ல தான் போய் கல்யாணம் பண்ணணும். நாங்க பொண்ணும் பார்த்தோம். இது விளக்கமாடா இன்னும் முடியல இருக்கு. பையன் இல்ல, நீங்க ஒரு வாட்டி வாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம், நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போன உடனே எனக்கு அவங்க அம்மா அப்பா, அவங்களோட ரிலேஷன், அவங்கள ஒரு மதிப்பு கொடுத்தது, பேசுனது, வரவேற்றது எங்களை அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டான். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. அந்த மாமியார்ட்ட கொடுங்க. லீய வந்து சைனால இருந்து. எது சைனாவா? ஓ செஃப்ல நீங்க? ஓ இப்பதான் அவரை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. ஓகே. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. அப்ப அவரு உங்க வீட்ல சொன்னப்ப உங்க வீட்ல எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? இல்ல, அவருக்கு பிடிச்சு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுதான் முக்கியம். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அதேதான் எனக்கும் ஒரு மருமகள் இருக்கு. she is an Italian. அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக. ஓ ஃபேமிலி ஃபுல்லாவே லோக்கல்ல எடுக்கிறதே கிடையாது. ஒரு சைனீஸ் மருமக, ஒரு இட்டாலியன் மருமக. ஆமா. யோ உனக்கு தெரிஞ்சலாம் லோக்கல் ரவுடிதாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு. ஓ நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து காரைக்குடி பக்கம். மருமக எந்த ஸ்டேட்?
ஒரிசா. ஒரிசா. இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாமல் அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். ஐ டோன்ட் கேர். நான் அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். கட் பண்ணா அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை அவன். அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா நாங்கள் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. திடீர்னு ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, மேல ஆடிடுச்சு. அப்படியே அழுகிறேன், ரொம்ப நேரம் அழுதுட்டேன். நோ வேர்ட்ஸ். கிரைங்க சொல்லி கம்மிங். இவன் உடனே கம்பெனில இருந்து வான்னு சொல்லி கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், பேசாம நிக்கிறான். நல்ல மருமகளா இருந்துச்சு. நான் மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும், ஆனா என் காலெல்லாம் தொட்டுக்க முடியல. இல்ல மாமியார் அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு மாமா தான் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அப்பா காலை கூட போய் தூங்கிச்சேன். தெரிந்தும் தெரியாமல மாதிரி இந்த மாதிரியாமலாம் சரி சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேணும் ஆண்டவரே. சீக்கிரட் தான் வச்சிருந்தேங்க சார். 4 மாசம் 5 மாசமா மேரேஜ் பண்ணதே தெரியாம வச்சிருந்தேன். போட்டோ போட்டு விட்டு வைரல் பண்ணி விட்டு. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அவனுக்கு மேரேஜ் ஆயிருந்தா கூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் மெயினா வந்து சொல்லாம ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதனால என்ன பண்றேன்னு தெரியாம நான் வீட்ல அப்ரோச் பண்ணி பார்த்தேன். சொன்னா எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லல, அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுங்க கேட்டிருந்தேன். அவன் கல்யாணம் பண்ணும்போது மெதுவா பண்ணட்டும், அது வரைக்கும் அப்படியே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணலாம் நினைச்சேன். அது அப்புறம் தெரிய வந்துருச்சு. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எங்க கொல்கத்தா மருமகள் கொல்கத்தா. ஆக்சுவலி நாங்கள் கோவிட் டைமில் தான் ஆஃபீஸில் சேர்ந்தோம். அப்போ தான் நான் சந்திட்டேன் ஆக்சுவலாக. சைலண்டாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்லை. சரி, எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தாய் தாப்பனா இருப்போம். எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? ஆனால் அவங்க கல்யாணம் சூப்பராக பண்ணாங்க. ஆனால் அதில் ஒன்று என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜில் நம்ம பார்க்கக்கூடாது, அம்மா பார்க்கக்கூடாது. கல்யாணம் பார்க்க கூடாதா? என்னடா சொல்ற? அவங்க மறுபடி வந்து தாலி கட்டுறத வந்து பையனோட அம்மா பார்க்க கூடாது, தாய் பார்க்க கூடாதுங்களாம். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. அந்த தாலி கட்டும்போது பார்க்கவே விடல. யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஒரு அரவர் உட்காந்தேன். சரி, இது என்ன இது இப்படி இருக்குன்ட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு பிறகு இவங்க வீட்டாண்ட இருக்கவங்க என்னை பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்காந்துட்டு கதையை மூட்டாங்க. அந்த மேரேஜை நான் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன். போங்களேன், மனுஷனாடா நீங்கலாம். அந்த தாலி கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும். அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டி இருக்கீங்க. நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன்.